நீ மட்டும் இல்ல செல்லம். எல்லா புள்ளைகளும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விஜய்ங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அஜித்துங்கிறாங்க. சகிக்க முடியல. அண்ணா இந்த பழனியில் நர்ஸா வேலை பார்க்குறாங்களா கண்மணி, அவங்க வீடு எங்கே இருக்கு? தெரியாது தெரியாது. போப்பா. இங்க வேற மேட்ரு ஓடிட்டு இருக்குது. செல்லம். எங்கடி வீட்டு பத்திரம் எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லு, இல்லனா உசுரோட உன்னை கொளுத்திடுவேன். கொளுத்தி உசுர் போனாலும் தர மாட்டேன். ஏன்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்துற? நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்க மாட்டேன்டி. நீ நல்லா இருக்கணும்னா பத்திரத்தை குடுறி. ஏன்டா இப்படி எங்களை பாத்துக்கிற? ஐயோ. கையறா. யாரா நீ? இது எங்க பிரச்சனை? நீ எதுக்குடா தலையிற? ஏய், வேலைச்சிட்டு இருக்கும்போது கை வைக்கிற? எரும மாடு மாதிரி இருந்துட்டு பொம்பளை மேலே கை வைக்கிற. ஏய், என்னம்மா பிரச்சனை? அது ஏப்பா கேக்குற? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என் வீட்டுக்கார ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இன்சூரன்ஸ்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சுப்பா. அதை வச்சு இந்த பாவி பையன்கிட்ட பழைய வீட்டை விலைக்கு வாங்கினேன். இப்ப வீட்டோட மதிப்பு கூடி போயிருச்சு. பத்திரத்தை கூட வீட்டை காலி பண்றேன்னு என்ன தினமும் கொடுமைப்படுத்துறான். இருக்கிற வீட்டையே கொடுத்துட்டு நான் எங்கப்பா போவேன்? என்னடா பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிட்டீல? இடத்த காலி பண்ணு. நாங்கள் காலி பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல உன்னை காலி பண்ணுறேன். ஹலோ சொல்லுங்க. நில மோசடி பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனா? இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனா? நான் உன் ஓனர் பேசுறேன்ல. இன்ஸ்பெக்டர்ண்ணே, நான் வேல்பாண்டி பேசுகிறேனே. நல்லா இருக்கீங்களா? இல்ல நான் உன் ஓனர் மின்னல் தட்டபாணி பேசுறேன்ல. என்னங்க ரசவுத்தவா? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு நில மோசடி பிரச்சனையில் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இல்ல உன் ஓனர் பேசுறேன். என்னங்க ரசவுத்தவா? ஏன் தலையில ஊத்தாமா? ஒரு வயசான அம்மா மிரட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவனை இங்கே தானே கட்டி வச்சிருக்கேன், நம்ம பாலப்பட்டியில் தான். ஆமாண்ணே, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. என்னம்மா ஆள் வச்சு மிரட்டுறியா? எத்தனை நாளைக்கு இவன் கூட இருக்கான்னு பாக்குறேன். வாடா போட. நல்ல வேலை தம்பி, சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அம்மா 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 அம்மாடி அம்மாடி அம்மா. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத, அழாத அழாத. வா வா வா, பாத்து. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. இவ என் பொண்ணுப்பா. பிறவிலேயே 2 கண்ணு தெரியாது. அந்த பாவி பையன் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பாய்ந்து போய் உள்ள கதவை சாத்திக்குவா. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? அக்கா, வழியில ஆறுமுகம் காரை பார்த்தேன். அவன் இங்க வந்தானா? ஆமாம்மா, இந்த தம்பி தாம்மா வந்து காப்பாத்துச்சு. நீங்க எப்படி இங்க? இல்லைங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்களை பார்த்து நம்ம விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். சத்தியமாக உங்கள் வீடுன்னு தெரியாதுங்க. சத்தம் கேட்டு தாங்க நான் வந்தேன். மா, இது பிடிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரி பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணுங்க மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி வர ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என் குடும்பத்தை பார்த்தீங்கல்ல, அப்பா இல்ல, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எந்த உறவும் இல்ல. அம்மா அஸ்துமா பேஷண்ட், அக்காக்கு கண்ணு தெரியாது. உப்பு புளியில இருந்து உடுத்துற துணி வரைக்கும் என் ஒருத்தி வருமானத்துல தான். கண்மணி, பார்த்து விழுந்துட போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இடம்லாம் பழகிருச்சு. இந்தா தண்ணி அவர்கிட்ட கொடு. என்னங்க? காதல்னு வந்துட்டா பையனுங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப போல்டா இருப்பாங்க. தான் நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக எதையும் யாரையும் தூக்கி போட்டுட்டு வர தயங்க மாட்டாங்க. அப்படி நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா எங்க அக்காவும் அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு யாரையும் நிமிந்து பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க, நீங்கள் இருக்கிற நிலைமை தெரியாமல் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். இனியோட எல்லாத்தையும் மறந்துடுறேன். இனிமே நீங்கள் இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்.
ஏறு 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 ஏறு. வா 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 வா. போ 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 உள்ள போ உள்ள போ. எங்க போற? யோ வண்டியில ஏறி ஏறாம எங்க போறேன்னு நானே 5 வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டேன். டேய் டேய், நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போ, இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா. பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறேன்னு கேட்காம இப்ப நான் எப்படி டிக்கெட் தர்றதா? எங்க போற? டேய் டேய் மறுபடியும் எங்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரே அப்பா அப்பி போடு உனக்கு. அண்ணா அந்த கத்தி எடுடா. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நான் எப்படி தான் டிக்கெட் கொடுக்கறதா? டிக்கெட்னு கேளுடா, எடுத்துட்டு போறோம். டிக்கெட் இந்தா 5 பழனி கொடு. பொண்ணு பார்க்க போறேன்னு குடும்பத்தோட எங்கேயோ கொள்ளடிக்க போறாங்க. இதுல எங்க போறேன்னு கேட்க கூடாதா? சில்லறை கொடுத்துட்டு போயா. சரிண்டா, இறங்கும்போது வாங்கிடா. அடாடாடாடா, அப்பவே இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு உன்னை டச் பண்ணாம வராந்தா நீ டாப்ல தான் வரணும். நாளையில இருந்து அப்படியே வந்துரு. இருக்க டென்ஷன்ல நீ வேற. டிக்கெட் 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 டிக்கெட். ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுது? அட ராமா, கொஞ்சம் இடுப்பு தெரியற மாதிரி சேலை கட்ட கூடாது, உடனே டிக்கெட்ன்றீங்களா? நாங்களும் குடும்ப குத்துவெளுக்கு தான்ப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு, நல்ல பிரகாசமா எரியும். வேலையை விட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா எரியாம கூட போ. முதல்ல ஏரியாவை கவர் பண்ணிக்க. காசுலன்னு சொல்லிட்டு போ, ஏதாவது சொல்லி சமாளிக்காத. ஆளுகளை பாரு. டிக்கெட்டு டிக்கெட்டு. தம்பி நீ விலைக்க நீ எடுத்துட்டியா? பாட்டியம்மா உங்களைத்தான். எங்க போன பாட்டி? எங்க போகணும்? ஆத்தா ஓய் எங்க போகணும்? ஐயோ ஏய் கிளவி, இங்கிட்டு பார். உன் கிரைண்டரை ஆஃப் பண்ணி தொலை. எங்க போகணும்? பழனி. ஒலனி. ஏய் இப்படி போறவன் மேல துப்புறிய, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? உன்னை எல்லாம் எவன் வர சொன்னியா? வீட்டுல ஏதோ கேம் விளையாண்டு தெரிய வேண்டியதானே? போச்சு வந்துட்டியா? ஏய் யாரையா துப்புனது? யாரையா ஒத்தியா போட்டு எச்சி துப்புனது? ஏன் கிளவி நீ தான் துப்புனியா? அவன் துப்ப சொன்னான். ஐயோ ஏயா ஒரு கிளவிக்கு தெரியுது பஸ்ஸுக்கு வெளியே துப்ப கூடாதுன்னு. உனக்கு அறிவு இருக்கா? கண்டக்டரா இருக்கா? வெளியே துப்ப சொல்லி ஏய் ஆறா கிளவி கொண்டு அப்படி போய் சொல்லுதியா? கிளவி என்னைக்கு போய் சொல்லிருக்கு? கிளவி போய் சொல்லாதா? அப்ப நான் போய் சொல்றேனா? ஏய் 100 ரூபா குடுறா. எதுக்குடா? 100 ரூபா குடுறா. இந்த இதெல்லாம் துவைக்கணும்ல. டேய் அத போய் அங்க வாங்குடா. கிளவிட்ட எல்லாம் கேட்க முடியாது. துப்ப சொன்னது நீ தானே. இப்ப கால் கண்ணாடி உடைக்கு வா. கண்ணாடி உடைக்கிற கொண்டு விடி உனிய. குடுறா குடுறா. தரேன்டா. படக்குன்னு குடுறா. இந்த 10 ரூபா வச்சுக்கடா போதும்டா. ஏய் 100 ரூபா குடுறா. இரு இந்தடா. ஆளு மௌரியம் பாரு. போச்சடா காசு பூரா போச்சு. ஏய் விலைக்க கிறங்கி போன கேபி சுந்தரம்பால் மாதிரி இருந்துக்கிட்டு குத்துனேன்டா. பழைய மணி பிரஸ் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் பூரா பொய். சொல்லுவாப்ல கேட்டுருக்கீங்களா? ஏய் வந்துக்கிட்டே இருக்கேன்டா, எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்து விடா. அது என்ன படம் மாப்பிள? பாரு நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். சாந்தி என்ன ஊருக்கு போறேன்? ஆமா ஊருக்கு தான் போறேன். என்ன விசேஷம்? நாத்திரமயனுக்கு காது குத்தாதான் போறேன். சரி. அதோட சூப்பர் படம் ஒட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியால எந்த செல்லுக்கும் டவர் கிடைக்காது, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அதுவும் தினம் பேசிட்டு வரான். என்னக்கா டிரைவர் சண்டை போட்டு இருக்காரு? உங்களுக்கு ரோட்ல வரல கண்டபடி செல்லுல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அட பாவி. அவன சும்மா வருதே. அவனோட மொத்தம் வேண்டா. அவன போட்டு ஒதுக்கிட்டான். டிரைவரை ஏமாத்திட்டாங்க. இப்ப அத பத்தி உனக்கு என்ன? சும்மா கேட்டேன்.